ஹாய் கைஸ், பொங்கலே இன்னும் வரல. ஆனா பொங்கல் வைபுக்கு நாங்க வந்துட்டோம். எப்பயும் போல ஜிம்முக்கு போனேன் ஒர்க் அவுட் பண்றதுக்கு. அங்க போனா இன்னைக்கு செலிப்ரேஷன், இதுவே உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. இன்ட்ரோலே பண்ணலையே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம ஸ்பாட் என்ட்ரோல் பண்றோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு கிளம்பியாச்சு. அப்படி என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், இந்த மாதிரி பல கேம்ஸ் வச்சிருக்கோம் நாங்க. அதுல நாங்க ஃபர்ஸ்ட் விளையாண்ட கேம் என்னன்னா லெமன் அண்ட் த ஸ்பூன். எல்லாரும் வந்து லெமன் அண்ட் த ஸ்பூன் வச்சுட்டு ஃப்ரண்ட்ல நடந்து போவாங்க. ஆனா இங்க கேம்ல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, லெமன் அண்ட் த ஸ்பூன் வச்சுட்டு ரிவர்ஸ்ல நடந்து வரணுமா, அதுவும் பேக்ல கை கட்டிட்டு லெமன் வந்து ஜம்ப் ஆகாம வரணும். அதுதான் வந்து கேமு. நேரம் நெருங்கி விட்டது. ரெடி ஸ்டெடி கோன்னு சொன்னோன்னு வர்ற வேகத்துல லெமன் சும்மா பறந்து விழுந்துருச்சு எனக்கெல்லாம். நம்ம ட்ரெயினர்ஸ் எல்லாம் பயங்கரமா ரூம் போட்டு யோசிச்ச அடுத்த கேம் என்னன்னா சாக் ரேஸ். அதுல ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. ஊருக்கு இல்லனா சாமிக்கு. விளையாட்டுல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆச்சு. ஃபர்ஸ்ட் செட்ல 5 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 2 செட் நடந்துச்சு. ஃபைனலா இவங்க எல்லாத்துல இருந்தும் 2 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு சாக்ரைஸ் நடத்தா அவங்க 2 பேருமே சேர்ந்து வின் பண்றாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? ஃபைனலி 2 பேருமே வின்னர்னு அறிவிச்சிட்டு நெக்ஸ்ட் கேமுக்கு வந்தாச்சு. இந்த கேம் வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ். யாருமே சைக்கிள்ல வராதனால கையில இருந்த எல்லா ஸ்கூட்டியும் வச்சு ஸ்லோ ஸ்கூட்டி ரேஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டி ஓட்டுறது வண்டிக்கே தெரியாத மாதிரி ஒரு ஸ்லோ பைக் ரேஸ் முடிச்சிட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. சாரி, அது எனர்ஜி ட்ரிங்க் இல்ல, எனர்ஜி ஜெல்லி. அதை நல்லா சாப்பிட்டு எனர்ஜியை ஏத்திட்டு அடுத்த கேமுக்கு எப்படி வரோம் பாரு அப்படின்ற மாதிரி ஃபுல் எனர்ஜியோட வெயிட் பண்ணோம். அதுக்கேத்தாப்புல நெக்ஸ்ட் கேம் என்னன்னா பொட்டேட்டோ கேமு. பொட்டேட்டோ கேமுக்கு கீழே வந்து ரவுண்ட் எல்லாம் போட்டு அதுல பொட்டேட்டோஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருந்தாங்க. இது எப்படின்னா, இங்க இருக்கிற இந்த சர்க்கிள்ல இருக்க பொட்டேட்டோவை வரிசையா சர்க்கிள்ல ஒன் ஒன்னா ஓடி போய் அடுக்கணும். திருப்பி அங்க இருந்து எல்லா பொட்டேட்டோவும் எடுத்துட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல வச்சு எடுத்தோம் இல்லையா, அங்க இருக்கிற பொட்டேட்டோக்கு அரேஞ்ச் பண்ணணும். ஓடின ஓட்டத்துல மூளை கலங்கி எங்க பொட்டேட்டோ வச்சோம் எடுத்தோன்னு கூட தெரியாம திடுன்னு ஓடிட்டு தெரிஞ்சோம். சின்ன பிள்ளையில விளையாண்ட எல்லா விளையாட்டையும் ஒரே நாள்ல விளையாடுற மாதிரி அடுத்து இந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ற கேமு. இந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 6 பாட்டில்ல 2 பாட்டில் 1, 2 மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அதுல இவங்க தான் வந்து வின் பண்ணாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கேம் 6 பேரு, அதுல வந்து எடுத்துட்டு போகும்போது இவங்க 2 பேரும் வின் பண்ணிட்டாங்க. ஃபைனலா வின் பண்ண 4 பேருக்கு ஒரு போட்டி வச்சு அதுல யாரு வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபைனல் வெற்றியாளராக இவங்க 2 பேரும் வின் பண்ணிட்டாங்க. வருஷம் முழுசும் ட்ரைனிங் கொடுத்து நம்மள சாவடிச்சவங்கள நம்ம சும்மா விடலாமான்ட்டு இவங்களுக்கு எல்லாம் கேம் வச்சாச்சு. அதுல இந்த ஜீவா என்ன பண்ணாங்கன்னா, நீ என்னடா கையில ஊத்துறது, நான் பக்கெட்லயே ஊத்தி நெப்பிடுவேன்னு நெப்பிட்டாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு பொங்கல்னாவே என்ன சிறப்பு, உரியடி அடிக்கிறது தான் சிறப்பு. அதனால உரியடி அடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கண்ணை கட்டி விட்டு கமான் நீ எவ்வளவுதான் கை தட்டினாலும் 2-3 பேர் வந்து இந்த சுத்தி இருக்க மண்டபம் பூரா அந்த கம்பை வச்சு சுத்தி வந்துட்டாங்க. யாராலையும் அடிக்க முடியல. அதுல இவங்க என்ன பண்ணாங்கன்னா டாக்டிக்ஸ் வேற லெவல். எங்கிட்டு திருப்பி விட்டாலும் சரி ஸ்ட்ரெயிட்டா வந்து கம்பை வச்சு ஸ்டெப்ஸ் எங்க இருக்குன்னு ஒரு தட்டு தட்டி அப்படியே போனாங்க. ஆனா என்ன, டைம் அப் ஆயிடுச்சு. அதனால கிவ் அப் ஆயிட்டாங்க. என்ன நடந்தாலும் யாராவது ஒரு ஆள் இந்த உரிய அடிச்சே தீருவோம்னு சொல்லிட்டு அடுத்து கண்ணை கட்டி ஆள் வந்துட்டே இருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தவங்க கரெக்டா வந்து பாட்ல கை வச்சுட்டு ஒரு அடி அடிச்சாங்களா இல்லையா, செதறிடுச்சு. அதுலயும் இந்த கேம்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு ஸ்ட்ரைக் மட்டும்தான் அலௌடு. அந்த ஒரு அடியிலேயே அடி பறக்க விட்டுட்டாங்க. ஒரு 1 ஹவருக்குள்ள குழந்தையில நம்ம விளையாண்ட எல்லா விளையாட்டையும் விளையாண்டுட்டு ஜாலியா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.